ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு மாணவர் என்னெல்லாம் செய்யணும், அந்த விஷயங்களை செய்யாமல் விட்டால் அவருக்கு என்னெல்லாம் ரிஸ்க் வரும், என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் என்ன ரிஸ்க் வரும் அப்படின்ற கம்ப்ளீட் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்குது புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா, நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வருடம் வந்து நம்ம ஃப்ரீயாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கடந்த வருடமும் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்படி ஒருத்தர் வந்து ஒரு மாணவர் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மகிட்ட அப்ளை பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்கண்ணா சார் அப்படின்னு. அவரோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 185.5. சரிங்களா, அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க. இவர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அவங்க 2 பேரும் அக்ரிகல்ச்சர் ஏதோ சம்திங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவருக்கு அப்ளை பண்ணுறாரு. ரைட்டா, இவருடைய கட் ஆஃப் மதிப்பெண் நல்லா இருந்தனால ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸ் ஸ்பெசிஃபைடாக சொல்லவே இல்லை. ஸோ அவருக்கு நிறைய சாய்ஸஸே நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 168 சாய்ஸஸ் வந்து பண்ணியிருந்தோம். 12 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃபை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அவருக்கு அனுப்பி வச்சுருந்தோம். சரிங்களா, அனுப்பி வச்சதில் அந்த பையன் என்ன செய்கிறாருன்னா, அவரோட சோம்பேறித்தனமா இல்லை அவருடைய அது என்னன்னு நான் சொல்ல தெரில, வெறும் 4 சாய்ஸஸ் மட்டும்தான் அவரோட இதில் வச்சுருக்காரு. சரிங்களா, அதுவும் 4 சாய்ஸஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பான காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காரு. ஏன் அப்படி பண்ணார் அப்படின்றது தெரியல. இதில் நம்ம வந்து இந்த சாய்ஸ் லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க, என்ன சாய்ஸஸ்லாம் ஒழுங்காக பண்ணிட்டீங்களா, எத்தனை சாய்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா, அப்படி கேட்கும்போதும் அந்த மாணவர் வந்து சரியான பதில் சொல்லாமல் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறதுலே இருந்து கட் பண்ணி விட்டார். சரிங்களா, ஒருவேளை அவர் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு முடிவில் வந்து அவருக்கு சாய்ஸஸே வந்து கிடைக்கல, அதாவது காலேஜஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி கிடச்சிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி தான். சரிங்களா, அவரோட வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நம்ம சாய்ஸஸ் போட்டு கொடுத்தோம். அதுவும் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால, ஏன்னா எனக்குலாம் செமக்கம் வந்துருச்சு. சரிங்களா, ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இல்லை, நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம், அந்த ஹெல்ப்பை கூட ஒரு சரிவர பயன்படுத்திக்கலையே அப்படின்ற ஒரு கோவத்தில் நான் பேசவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெக்வஸ்ட் பண்ணனால நம்ம என்ன பண்ணோம்னா பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து 37வது ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியே கிடச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன கவனக்குறைவு கூட அவரோட கல்லூரி வாழ்க்கை மட்டும் இல்லை, எதிர்கால வாழ்க்கையவே வந்து கேள்விக்குறியாக்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம போடுறோம். சரிங்களா, இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, நேரடி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும், அதில் செய்யாமல் விட்டீங்கன்னா என்ன ரிஸ்க்குன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஈச் காலேஜ் பிஃபோர் யூ சூஸ். நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணணும். சரிங்களா, அந்த காலேஜோட வெப்சைட்டு பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா NRF ரேங்கிங், NBA அக்ரிடேஷன், NAC அக்ரிடேஷன்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, எவ்வளோ கோர்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா விஷயத்தையும் பக்காவாக ரிசர்ச் பண்ணுங்கள். சரியா, அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த காலேஜ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவே வந்து தவறாயிரும். சரிங்களா, ஸோ காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். சரியா, அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் கேட்டகரி ரேங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரியலிஸ்டிக் டிசிஷன் மேக்கிங் தெரியும். நான் ஏற்கனவே ஒரு பையன் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் என்ன நினச்சாரு, 185 கட் ஆஃப் நல்ல மார்க், அதனால் சிஇஜியில் கூட சிஎஸ்சி கிடச்சிடும் அப்படின்னு நினச்சார் போல். ஸோ இந்த மாதிரியான அன்ரியலிஸ்டிக் டிசிஷன் மேக்கிங்லேருந்து தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கட் ஆஃப் மற்றும் கேட்டகரி ரேங்க், அதாவது கம்யூனிட்டி ரேங்க் வந்து நீங்கள் கடந்த வருடத்தோட கம்பேர் பண்ணணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக என்னென்ன கல்லூரிகளில் சீட் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு விவரங்கள் வந்துடும். சரிங்களா, ஸோ இது நீங்கள் செஞ்சாகணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காலேஜ் அண்ட் கோர்சஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஈஸி வைப்பேன், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுப்பேன், அடுத்து ட்ரிபிள் வைப்பேன், அடுத்து மெக்கானிக்கல் வைப்பேன், அடுத்து சிவில் வைப்பேன். சரியா, இது என்னோட ப்ரையாரிட்டி. ரைட்டா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கோர்ஸில் வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிஹெச்டி காலேஜ் வைக்கிறதா சார், நான் பிஹெச்டி காலேஜ் வைக்கல சார், ஏன்னா எங்கள் வீடு வந்து மதுரையில் இருக்குது, அப்புறம் மதுரையில் வந்து தியாகராஜா காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், நான் அதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன், அதுக்கப்புறமா பிஹெச்டி வைக்கிறேன். இப்படி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காலேஜஸ் மற்றும் கோர்சஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எதை முதல்ல வைக்கிறது, எதை ரெண்டாவது வைக்கிறது, ஏதாவது 3ஆவது வைக்கிறது, எதை 4வது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 கல்லூரியிலையாவது நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ் வந்து மினிமம் 100+ இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 பக்கத்தில் ஒரு PDF அனுப்பிச்சு வச்சா அவர் 4 இது மட்டும் தான் பண்ணார். சரி, அதனால் அவருக்கு சீட் கிடைக்காம போயிடுச்சு இல்லையா.
அதே மாதிரி உங்களுக்கும் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்கிறோம், அதிகபட்சமான சாய்ஸஸ் வைங்க. நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வைக்கலாம், என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சமான சாய்ஸஸ், அதாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீம் காலேஜஸ், ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகளை கிடைக்கலாம் அந்த லிஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய சேஃப்காக வந்து உங்கள் கட் ஆஃப்க்கும் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸையும் நீங்கள் சேர்த்து வைக்கிறது ரொம்பவே பெனிஃபிட். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துலாம். மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. அதில் நிறைய வந்து முதல்ல நெட்வொர்க் லேக் ஆகும், ப்ரௌசர் கேஷ் ஆகும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரௌசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போதே வந்து அதில் சேவ் கொடுத்துருங்க, அதாவது லாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு பட்டனை அமுக்கிறீங்க, ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கும்போது அந்த பட்டன் அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே அது எப்படி சொல்கிறது தமிழில், மேலே போய் ஜம்ப் ஆகி வந்து இன்னொரு சாய்ஸஸில் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ 100% மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை அட் எனி காஸ்ட் வந்து சாய்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நாங்களே வந்து ஃப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாணவர்கிட்டே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் வாங்குறதே கிடையாது. நாங்கள் கொடுக்குற சாய்ஸஸில் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் பிடிக்குதோ அதை வைங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ யார்ட்டையுமே யூசர் நேம் பாஸ்வேர்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா? ஈவன் நீங்கள் ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜ்லேயே நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், அந்த காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன், அவங்ககிட்ட என் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாமான்னா அதுவும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3 நாள் டைம் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணால் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளே அவசரமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா பொதுவாகவே நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம், அதே மாதிரி வெப்சைட்லேயும் ஏதாவது எரர் இருக்கலாம். அதை வந்து ஒரு 1 hour 2 hourல தான் வந்து சரி பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஏதாவது சாய்ஸ் பண்ணிங்க, ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அது 1 to 3 hours தான் சரி பண்ணுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து சாய்ஸ் ஃபில்லே பண்ணாதீங்க. பட் நீங்கள் ரிசர்ச் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்கெலாம் முடிச்சு வச்சுருங்க. சரியா? 2வது நாள் 3வது நாளில் உங்களோட சாய்ஸஸ் வந்து பண்ணுங்கள். சரியா? இதில் இன்னொன்று நான் சொல்லுவேன், என்னென்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதுக்காக வந்து சார் ஃபஸ்ட்டு நாள் சாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி லாஸ்ட் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா கடைசி நேரத்தில் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமப்புற மாணவர்கள் அவங்கள சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக ப்ரௌசிங் சென்டர் போகிறாங்க. ப்ரௌசிங் சென்டர் போகிறதுல வந்து தப்பு கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரம் பண்ணுங்கன்னு உங்களை ரஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை எரர் பண்ணுறதுக்கோ, இல்லை உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கோ, அதாவது இந்த காலேஜ் வேணாம்ப்பா வேறு காலேஜ் போடு அப்படின்னு சொல்லி மிஸ்கைட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டிஎஃப்சி சென்டர் அப்ளை பண்ணியிருப்பீங்களே அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடிவுகளை தலையிடவே மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக சரியான சாய்ஸஸ் வந்து பண்ண முடியும். டிஎஃப்சி சென்டருக்கு போகிறது பெஸ்ட். சரியா? அதே மாதிரி ஒரு கல்லூரியை நேரடியாக போய் பார்க்காம, அங்கே ட்ரஸ்டட் ஃபீட்பேக் கேட்காம அந்த கல்லூரியை உங்கள் சாய்ஸில் போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி. சரியா? ஒரு காலேஜ் வந்து ஒரு யூடியூப் சேனல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, இல்லை இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, டேரெக்டாக போய் காலேஜை போய் பாருங்கள். சரியா? அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ரைட்டா? அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கல்லூரி போட்டிருக்காங்க, அதனால் வந்து இப்போ அப்படியும் ஆச்சு. போன தடவை பாருங்களேன், ஒருத்தர் 171 கட் ஆஃப் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து 189 கட் ஆஃப் எடுக்கிறார். சரியா? அவர் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு. இவர் சொன்னான்றதுக்காக வந்து அவர் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி தான் வச்சுக்கோங்களேன். பட் அவரோட 189 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட சிறந்த கல்லூரி கிடைக்கும். அவர் ஃப்ரெண்டு சேராருன்னு சொல்லி அந்த கல்லூரியிலே போட்டிருந்தார். சரிங்களா? ஸோ இப்படிலாம் வந்து காமெடி பண்ணுறாங்க. இது வந்து காமெடி கிடையாது, உண்மையிலே உங்களுடைய லைஃபே பாதிக்கக்கூடிய விஷயம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம செகண்ட் ரவுண்டில் தான் இருக்கோம், தியாகராஜா, பிஹெச்சி காலேஜ் இந்த மாதிரி காலேஜில் சீட் வராதுன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். வேகன்சி லிஸ்ட்டை வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி சிறந்த கல்லூரிகளில் கூட சில சீட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் வேகன்சி லிஸ்ட்டை பார்க்காம இந்த கல்லூரிலாம் சீட் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்களாக என்ன பண்ணாதீங்க, ஒரு முடிவுக்கு வராதிங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் மதுரையில் இருக்கேன், மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் நல்ல கல்லூரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியாகராஜா இருக்குது, வேலம்மாள் இருக்குது, ஆர்இசி அதாவது ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ஐடி இருக்குது, கேஎல்என் காலேஜ் இருக்குது. சில கல்லூரிகள் நான் விட்டுருக்கலாம். ஆனால் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட்டில் போனேன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் போனேன்னா பிஎஸ்சினே இருக்குது, அதே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போனேன்னா அழகப்ப செட்டியார் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ காலேஜ் இருக்குது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் பார்த்தேன் அப்படின்னா வெறும் 5 சாய்ஸஸ் தான் கிடைக்கும். சரியா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸும் பார்த்தேன் அப்படின்னா இன்னும் கூடுதலாக வந்து உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு சிட்டியை மட்டும் பார்க்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஎன்ஏ வெப்சைட்டில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், இன்றைக்கி நிறையா யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அப்டேட்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க, உடனடியாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த தவறுகள் எல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன சரியான விஷயங்களை செஞ்சிங்கன்னா
கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சரியான ரிசல்ட் கொடுக்கும். நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கணும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.